அனைவருக்கும் வணக்கம். பிரகஸ்பதியே பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். கோயம்புத்தூர் சகாப்தம் பார்ட் 7. இன்றைக்கி நம்ம ஊடகங்கள் மற்றும் சேவைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஊடகங்கள் அப்படின்னா ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெஸ் பேப்பர். அது 4 முக்கிய ஆங்கில அச்சு ஊடகங்கள்: தி ஹிந்து, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் குரானிக்கல் மற்றும் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோவை நகரத்தில் பதிப்புகளை வெளியிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரின் பதிப்புகளை கொண்ட தமிழ் செய்தித்தாள்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா தினமலர், தினத்தந்தி, தினமணி, தினகரன், தி ஹிந்து தமிழ், அனைத்து காலை செய்தித்தாள்களும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் தமிழ் முரசு, மாலை மலர், அது மட்டும் இல்லாமல் மலையாள மனோரமா, அது மட்டும் இல்லாமல் மாத்ருபூமி அப்படின்ற 2 மலையாள மனோரமா மற்றும் மாத்ருபூமி அப்படின்ற 2 மலையாள செய்தித்தாள்களுமே நகரத்தில் கணிசமாக புழக்கத்தில் இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள், குட்டி குட்டி பேப்பர்ஸ், இப்போ புதுசாக வந்திருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு நிறைய பேப்பர்ஸ் இங்கே இருக்குது. அதாவது ஊடகங்கள் இங்கே இருக்குது. ஒரு நடுத்தர அலை வானொலி நிலையமும் இங்கே இருக்குது. அதுதான் அகில இந்திய வானொலின்றது இங்கே இயக்கப்பட்டுருக்கு. பெரும்பாலுமான நிகழ்ச்சிகள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் 5 FM வானொலி நிலையங்கள் இயங்குகின்றன. அகில இந்திய வானொலியில் இருந்து ரெயின்போ FM, சன் நெட்வொர்க்கில் இருந்து சூரியன் FM, ரேடியோ மிர்ச்சி, ரேடியோ சிட்டி மற்றும் ஹலோ FM என 5 எஃப்எம்களும் இங்கே இயக்கப்பட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் வானொலி நிலையங்கள் அனைத்துமே திரைப்பட, இசை உட்பட தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை மட்டுமே ஒளிபரப்புது. இது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, தொலைக்காட்சி ஒளிபரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொலைக்காட்சியில் அந்த டெலிகாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் 1985 டெல்லி தூர்தர்ஷன்லேருந்து தொடங்கியது. 1986 ஆண்டில் கொடைக்கானலில் ஒரு கோபுரம் தொடங்கப்பட்ட பின்பு சென்னை தூர்தர்ஷனிலிருந்து ஒளிபரப்பப்பட தொடங்கிச்சு. அப்போ இருந்தது ஒளிபரப்பை தொடங்கினாங்க. தற்போது தொலைக்காட்சியில் வரவேற்பு டிடிஹெச் அப்படின்றவங்களாம், டிடிஹெச்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த டிடிஹெச் மூலமாகவோ அல்லது கேபிள் மூலமாகவோ நம்ம நிறைய சேனல்ஸ் இப்போ வந்திருக்கு. அது எல்லாமே இங்கே வாட்ச் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் தூர்தர்ஷன் வரவேற்பு வெளிப்புற ஆண்டெனாவையும் பயன்படுத்தி இங்கே அவங்க இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே செஞ்சுக்கலாம். இங்கே கோயம்புத்தூரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதை தாண்டி 2005 ஆண்டில் தூர்தர்ஷன் கோயம்புத்தூரில் தனது ஸ்டூடியோவை திறந்தது. இப்போ இதெல்லாம் பார்த்தோம். தொலைத்தொடர்பு அதை பற்றியும் பார்க்கலாம். கோவையில் 4 இணைக்கப்பட்ட தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பு உள்ளது. அதில் 1990கள் வரை அரசுக்கு சொந்தமான பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், BSNL அப்படி போல் அது ஒரு தொலைத்தொடர்பு சேவை இங்கே இருக்குது. அதோட 1990களில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்கள் சேவையை வழங்க தொடங்கின. 2019 ஆண்டு நிலவரப்படி BSNL, பாரதி ஏர்டெல், இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. டாடா கம்யூனிகேஷன்ஸ், ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பித்தன. அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கம்பியற்ற தகவல் தொடர்பு, அந்த ஒரு செல்லுலார் தொலைபேசியுமே 1997 முதல் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் ஹைஜீன், சுகாதாரம்னு சொல்லும்போது கோயம்புத்தூர் சுகாதாரத்துறையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க. ஏன்னா இங்கே நகரில் ஏறத்தாழ 750 மருத்துவமனைகள் உள்ளது. இது கணக்கீடு பிரகாரன்றதை விட எல்லாமே இது பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லலாம். அதை தாண்டி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். 750 மருத்துவமனைகள் உள்ளன. இது மட்டுமின்றி இந்த மருத்துவமனைகளில் ஒற்றை சிறப்பு நிறுவனங்களான கண் பராமரிப்பு, பல் மருத்துவம் மற்றும் பல சிறப்பு மருத்துவமனைகளும் இங்கே அடங்கும். நகரின் முதல் சுகாதார மையம் 1909 தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் ESI மருத்துவமனை ஆகியவை அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு வரும் 3ஆம் நிலை மருத்துவமனைகள் இலவச சுகாதார சேவைகளையும் வழங்குகின்றன. கோவை மாநகரம்
16 மருந்தகங்களையும் மெடிக்கல் ஸ்டோர்னு சொல்லுவோம் இல்லையா, மருந்தகங்களையும் 2 மகப்பேறு இல்லங்களையும் பராமரிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் மருத்துவமனையில் மற்றும் சுகாதார வசதிகள் இருப்பதால் அருகிலுள்ள மாவட்டங்கள் மற்றும் கேரளா மாநிலத்திலிருந்தும் மக்கள் மருத்துவத்திற்காக இங்கே வந்து நிறைய உதவியை வந்து வாங்கிக்கிறாங்க, நிறைய பயன்பட்டுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து கல்வியை பற்றி பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஒரு முக்கிய கல்வி மையமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியில் கோவையின் பங்கு முக்கியமானது. நகரின் முதல் பள்ளி 1831ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1875ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டுள்ள இங்குள்ள அரசு கல்லூரி மிக பழமையான கல்லூரிகளில் ஒன்று. சரிங்களா? அதை தாண்டின்னு பார்த்திங்கன்னா நகரின் முதல் பொறியியல் கல்லூரினா ஆர்தர் ஹோப் தொழில்நுட்ப காலேஜ். இப்போ வந்து அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி அப்படின்றத வந்து அதை மாற்றிருக்காங்க. 1945 ஜிடி நாயுடுவால் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் பூசா தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் கோவை தொழில்நுட்ப கல்லூரி 1950களில் தொடங்கப்பட்டன. 1949இல் நிறுவப்பட்ட விமானப்படை நிர்வாக கல்லூரி இந்திய விமானப்படையின் பழமை பயிற்சி நிறுவனமாகும். கோயம்புத்தூரில் மருத்துவக் கல்லூரி 1966இல் திறக்கப்பட்டு மற்றும் இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி 2016இல் நிறுவப்பட்டுள்ளது. அரசினரின் சட்டக்கல்லூரி 1978இல் செயல்பட தொடங்கியுள்ளது. 1868இல் நிறுவப்பட்ட விவசாய பள்ளி 1971இல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அது மட்டுமின்றி சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையம் 1990களில் நிறுவப்பட்டுள்ளது. இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது. பாரதியார் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆராய்ச்சி அமைப்பு, வானவியல் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு நகர்ப்புற ஆராய்ச்சி நிறுவனம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே படிப்புக்கான கோயம்புத்தூரில் 3 வகையான பள்ளிகள் அரசு நடத்துகிறதும் அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்பட்டு நடத்துகிறது, தனியார் பள்ளிகள்னு எல்லா வகையான வசதிகளுமே மக்களுக்கு இங்கே படிப்பில் இருக்குது. அதை விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுற்றுலாத்தலங்கள்னு பார்த்திங்கன்னா மருதமலை கோயில்ன்றது முருகப்பெருமானுக்கு இந்த கோவிலை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பிளாக் தண்டர் வாட்டர் பார்க், தியானலிங்கா கோவில், சிறுவாணி அருவி. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு வர எபிசோடில் பார்க்கலாம். சிறுவாணி அருவி, எரிவாயு வன அருங்காட்சியகம். கோவை மாவட்டத்தில் போக்குவரத்தை வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ நாம் வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம இன்னுமே டீட்டெயிலாக படிக்கலாம். அது இல்லாமல் விளையாட்டு மற்றும் போக்குவரத்தை பற்றி, பொழுதுபோக்கை பற்றி கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இப்போ யாராச்சும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் குட்டியாக ஒன்று இருக்கும், அதை ஹிட் பண்ணுங்கள். அப்போ ஃப்யூச்சரில் வர என்னோடய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு டக்குன்னு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ ஹாவ் அ குட் டே, ஸ்டே சேஃப், பி சேஃப். இன்னும் வரும் எபிசோடில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் பற்றி மட்டும் இல்லை, உலகெல்லாம் இருக்க அத்தனை தமிழில் உள்ளவங்களுக்காக அத்தனை ஊர்களை பற்றியோ அழகழகான விஷயங்களை நம்ம பேசலாம். Stay safe, be safe. Brihaspataye, be the best version of yourself. Thank you.